ஐஸ், பனி. சகோதரர்களே, அவ்வளவு பெரிய டைட்டானிக்கே பள்ளக்காட்ட வச்சது பனிக்கட்டியோட சக்தி. அப்பேற்பட்ட பனிக்கு நம்ம எலும்பெல்லாம் முறுக்கு மாதிரி இல்லையா? இது உங்களுக்கு புரியுது. ஆனா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காத மாங்கா பசங்க ஊருக்கு ஒருத்தர் இருக்காங்க. இவங்களுக்கு பனியை பத்தி தனித்தனியா கிளாஸ் எடுக்க முடியும். ஆனா படம் போட்டு காட்டலாம். பனிக்குன்னு ஒரு தனி அம்சமே உண்டு. அதனால ஒரு பிரச்சனையில மாட்டினதுக்கு அப்புறமா தான் தெரியும் என்னங்கடாது இது பனியா 7.5 சனியான்னு தோணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பனியில விபத்து ஏற்பட்டா உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு பனியை பத்தின சயின்ஸ் தெரியுமா? தெரியாதா? அட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். தண்ணீரோட டெம்பரேச்சர் 0 டிகிரிக்கு கீழே போச்சுன்னா அதுல சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. இப்படி உருவானதுல ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கிறிஸ்டலா மாறிடும். இதனால பனி இறுக்கமாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் மாறுது. பனிக்கு மேல இருக்கிற சர்ஃபேஸ் வழவழன்னு இருக்கிறதுனாலதான் அது மேல காலை வச்சோன்னா நம்ம வழுக்கி விடுறோம். இப்படி உறைஞ்ச பனி மேல நடக்கணும்னா அதோட திக்னஸ் குறைஞ்சது 3 இன்ச்சாவது இருக்கணும். அப்ப கூட நடுப்பகுதிகளும் அதோட மேல் பகுதிகளும் எப்பவுமே பலவீனமா தான் இருக்கும்.